ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இனிமே கோல்டு எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதை தவிர உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களுக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒன் டைம் ஸ்கீம் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸுமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுடைய கோல்டு சேவிங்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிக்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கோல்ட் அண்ட் சில்வர்ல நல்லாவே ஒரு டிக்ரீஸ் இருக்கு. நேத்து நைட் இன்னுமே டவுன் ஆச்சு. ஸ்டில் கோல்ட் அண்ட் சில்வர் இன்னைக்கு நல்லா டவுன் போயிருக்கு. சோ இப்ப உங்களுக்கு 13,000 வந்துருச்சு அப்படிங்கும் போது அடுத்த இலக்கு 12,500 அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். கண்டிப்பா 12,500 வரைக்குமே போகும், அதுக்கும் கீழேயும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கனாமிஸ்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க. சில்வருமே பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, நமக்கு டிசம்பர் மாசம் யூஎஸ்ல பெடரல் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ஏத்துவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது இப்ப செப்டம்பர்லயே நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் செப்டம்பர்லயே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க புதுசா பதவி ஏத்திருக்கிற கெவின் வாஷ் கிட்ட சொல்லிருக்காங்க. சோ அதனால செப்டம்பர்லயே ரேட் ஹைக் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனாலதான் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய பெரும்பாலான பகுதிகளை கோல்டுல இருந்து எடுத்து ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. சோ எஃப்டிலயுமே முதலீடு செய்வாங்க. இதனாலதான் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் சில்வர் பெரும் அளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஜான்வரியில எந்த அளவு கோல்ட் அண்ட் சில்வர் உச்சத்தை தொட்டுதோ அதே அளவுக்கு இப்ப ஒரு டவுன்ஃபால சந்திச்சிருக்கு. இந்த டவுன்ஃபால் இந்த இயர் எண்ட் ஃபுல்லாவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு ரேட் ஹைக்குமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷத்திலேயே 3 வாட்டி யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவாங்கன்னு சொல்றாங்க. சோ ஒரு ரேட் ஹைக்குக்கே இந்த அளவு டவுன் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏத்தும் போது இன்னுமே டவுன் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இப்ப நீங்க நிறைய பேர் ஒன் டைம் ஸ்கீம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வீடியோல கேட்டிருந்தீங்க. ஒன் டைம் ஸ்கீமை பொறுத்தவரை இப்ப அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா கோல்டு ரேட் டெய்லியுமே விழுந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, பழைய கோல்டு இருந்தது அப்படிங்கும் போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 கிராம் ஓல்டு கோல்டு இருக்கு, அதை நீங்க ஒன் டைம் ஸ்கீம்ல வைக்கிறீங்கும் போது உங்களுக்கு 4 கிராம் திரும்பி கிடைச்சிரும். ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கு பிக்ஸ் பண்றீங்களோ அந்த ரேட்டுக்கான ஜிஎஸ்டி தான் போடுவாங்க. அது உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கு அப்படின்னா நீங்க ஓல்டு கோல்டு இந்த ஒன் டைம் ஸ்கீம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே நேரத்துல நீங்க அமௌண்டா பண்றீங்க போது இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. சோ என்னாலையுமே 100% ஷூரா சொல்ல முடியல. எந்த ஒரு சூழ்நிலையில நடுவுல திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகலாம் கோல்டு. அதனால நம்ம வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பேர் நான் கொலுசு வாங்கல, நீங்க சொன்னதை கேட்டு இன்னும் வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. அது எந்த அளவு உச்சத்துக்கு போயிட்டு இப்ப கீழே விழுந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். 400க்கு அப்படியே பாதிக்கு பாதி 100% டவுன்ஃபால் ஆயிடுச்சு சில்வரை பொறுத்த வரைக்கும். சோ அதனால தேவைப்பட்டா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க கொலுசோ குழந்தைங்களுக்கு வாங்க தண்டையோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா வாங்கணும் இல்லையா, அதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. மத்தபடி ஒரு ஹை அமௌண்ட்ல போயிட்டு சில்வர்ல எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இது எனக்குமே சேர்த்து ஒரு பாடம். ஏன்னா நானுமே 150 ரூபாய் அந்த மாதிரி டைம்ல ஒரு 10 கிராம் அந்த மாதிரிலாம் கூட காயின்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனா பல்க் பர்ச்சேஸ் தான் நான் பண்ணது இல்ல. சோ இப்போ நான் அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஏன்னா பெரிய அளவுக்கு கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுத்துலயுமே நான் 14,900 அந்த மாதிரி எல்லாம் ரேவதி ஸ்டோர்ஸ்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். பட் கொஞ்சம் நான் ஓல்டு கோல்ட போட்டு தான் அதுல பர்ச்சேஸ் பண்ணேன். ரெடி கேஷா பண்ணிருக்கேன் அப்படிங்கும் போது இன்னுமே அது கொஞ்சம் லாஸ்ல தான் போயிருக்கும். கவலைப்படாதீங்க. அப்படியே நீங்க ஹை ரேட்ல போட்டாலும் திரும்பவும் 1 இயர்ல ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் எல்லா நாடுகள்லயுமே கோல்ட தான் ஒரு பெரிய அசட்டா பார்த்து டாலருக்கு மாற்றா பாக்குறாங்க. அதனால சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒன்ஸ் கோல்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது நமக்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பா அமையும். அதனால கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சில்வர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இயர் எண்ட் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. 10,000 வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 10,000 வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இப்ப இருக்கிற ஒரு நிலைமையை பார்த்தா 12,500க்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ எடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது நமக்கு இன்னும் ஒரு 1000 ரூபாய் கண்டிப்பா குறையும். ஒரு சில பேர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, இப்ப கோல்ட நாங்க பிளட்ஜ் பண்ணிருக்கோம், ஹை ரேட்ல பிளட்ஜ் பண்ணிருக்கோமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சோ இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கோல்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்பவே டவுன் போகும்போது நமக்கு பேங்க்ல இருந்து கால் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ராவா கோல்டோ இல்ல எக்ஸ்ட்ராவா கேஷோ நம்ம குடுக்கற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். லோனை பொறுத்த வரைக்கும் இப்ப 100 ரூபாய்க்கு உங்களுடைய பொருள் மதிப்பு இருக்குன்னா இப்ப 75%, இன்னும் சில இடங்கள்ல 65% தான் அந்த லோன் அமௌண்ட் நமக்கு கொடுக்கறாங்க. சோ இப்ப ரொம்பவே டவுன்ஃபால் ஆகும்போது நம்ம எக்ஸ்ட்ராவா கோல்டோ இல்ல கேஷோ கொடுக்கற மாதிரி வரும். சோ அதுக்குமே நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. ஏன்னா நிறைய பேர் புதுசா வாங்குறதுல தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன்
இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க, பழைய நகைகளை நீங்க வந்து கண்டிப்பா மீட்கணும், அதுவும் நம்மளுடைய நகைகள் தான். அதுக்கான ஒரு அமௌண்ட்டையோ இல்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கோல்ட் கையில வச்சுக்கோங்க. ஏன்னா சடனா உங்களுக்கு வந்து பேங்க்ல இருந்து கால் வரும்போது என்ன பண்றதுன்னு நீங்க வந்து பேனிக் ஆயிடாதீங்க. கோல்டு காயின்ஸ்க்கு வந்து லோன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கோல்டு காயின்ஸை பொறுத்தவரை 40 கிராம் வரைக்கும் நிறைய வந்து பேங்க்ஸ்ல கொடுக்குறாங்க நமக்கு கோல்டு லோனு. எஸ்பிஐலயும் சரி ஐஓபிலையும் நான் பாத்திருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நமக்கு கோல்டு லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. 40 கிராம் வரைக்குமே காயின்ஸுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. நானுமே வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து இப்ப ஜுவல் இல்லைன்னா கொஞ்சம் காயின்ஸாவது கையில வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவா கேட்கும் போது நம்ம அதை கூட பிளட்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் நமக்கு வந்து இருக்கு. இந்த மாதிரி டைம்ல பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு டிப்பும் வந்து நமக்கு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா கையில அப்ப வந்து காசு இருக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா வந்து இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணி வாங்கிக்கோங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா முதலீடு பண்ணுங்க. டிஜி சில்வர் கூட இப்ப ஸ்டார்ட் பண்றது எனக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டு தோணல. ஏன்னா இன்னுமே ரேட் குறையும் போது நமக்கு ஆவரேஜ் ரேட் ஹை ஆகும். டிஜி கோல்டுக்கு திரும்பவும் சொல்றேன், க்ளோஸ் பண்ணலாமான்னு நேத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஜி கோல்டுல நீங்க வந்து சேவ்டு வெயிட் அண்ட் போனஸ் வெயிட் எல்லாம் சேர்த்து அதுல கிடைக்கிற மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் லோவா இருக்கு அப்படின்னா மட்டும் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா வந்து ஒன் டைம் ஸ்கீம் போடுறீங்க அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி நம்ம பே பண்ற மாதிரி வரும் அப்படின்ட்டு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா. சோ இதுல வந்து 3 ஷாப் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 3 ஷாப்லயும் ஜிஎஸ்டி வந்து கடையே பேர் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா மங்களன் மங்கள் ஷாப்ல நீங்க வந்து ஒன் டைம் ஸ்கீம் போட்டீங்க அப்படிங்கும்போது 11 மந்த்ஸ்ல ஜிஎஸ்டி இல்லாம உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏகே தங்க மாளிகையில 15 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்கு. அங்க வந்து ஒன் டைம் ஸ்கீம் போடும்போது ஜிஎஸ்டி பத்தி நம்ம பார்க்க வேண்டாம், அவங்களே கொடுத்துறாங்க. அதே மாதிரி வர்ஷா ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு அம்பத்தூர்ல ஒரு ஷோரூம் இருக்கு. அங்கேயுமே வந்து ஜிஎஸ்டி நம்ம கட்ட தேவையில்லை. இந்த 3 இடங்கள் சொல்லியிருக்கேன். இதுல எந்த ஒரு கடையுமே நான் தனிப்பட்ட முறையில வந்து உங்களை வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லல, இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு ரேட்டு கால்குலேட் ஆகும் இல்லையா. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஜிஎஸ்டி வந்து அவங்களே பே பண்றாங்க போது நம்ம ரேட்டை பத்தி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நீங்க அமௌண்ட்டா கொண்டு போய் ஒன் டைம் ஸ்கீம்ல போட்டா மட்டும்தான் நீங்க டெய்லி ரேட்டை பார்த்துட்டு இன்னும் குறையுமா அப்படின்றத வெயிட் பண்ணணும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஓல்டு கோல்ட தான் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க போது இந்த 3 ஷாப்புமே உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிளா இருக்கும். பாத்துக்கோங்க. கடையில போயிட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு, எத்தனை வருஷமா இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்தா மட்டும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மந்த்லி சிட்டு வேற, ஒன் டைம் ஸ்கீம் வேற. ஏன்னா நம்மளுடைய நகை வந்து ஒரு இடத்துல லாக் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவே கூடுதல் கவனம் கொடுக்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்ட் ரேட் இனிமே எப்படி இருக்கும், சில்வர் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்திருக்கோம். அது எந்த அளவுக்கு வந்து டவுன் போகுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சோ இதை தவிர ஒன் டைம் ஸ்கீமை பத்தின டீடைல்ஸ், எங்க வந்து ஜிஎஸ்டி இல்லாம கொடுக்குறாங்கிறதையும் பார்த்து அடகு நகைகளை நீங்க வந்து எப்படி காப்பாத்திக்கணும், இந்த மாதிரி ரேட் லோவா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற டிப்ஸையுமே சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.